கிளாத்ஸை பற்றி பார்க்குறோம். கிளாத்ஸு வந்து வேறு வேறு பேர்லாம் இருக்குது. கார்மெண்ட்ஸ், அப்பேரல், அட்டையர், ட்ரெஸ், இப்படி நிறையா பேர் இருக்குது. கிளாத்ஸ் வந்து எதனாலலாம் மேட் ஆகுதுன்னா ஃபேப்ரிக், டெக்ஸ்டைல்ஸ் அப்படி வந்து இது 2 நாளே வந்து கிளாத்ஸ் வந்து மேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஒரு பிக்சர் இப்போ தெரியும். அது வந்து ஏசியன் கிரீக்ஸு, ரோமன்ஸு, எகிப்தியன்ஸு, பெசாண்டைன்ஸு, ஃப்ராங்க்ஸ் இவங்க எல்லாம் போட்ட அந்த கிளாத்தோட பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப வந்து முன்னாடி பயன்படுத்தின ஒரு ட்ரெஸ் வந்து டார்க்கன் கிளாத் அப்படின்னு வந்து வேர்ல்ட்லேயே முன்னாடி பயன்படுத்த ஒரு ட்ரெஸ்ஸு. அது வந்து பிக்சரில் தெரியும். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரிச்சஸ்ட்டு கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து வெக்கனா உல் அப்படின்றது வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரிச்சஸ்ட்டு கிளாத்து. அதுக்கப்புறம் வந்து முன்னோடி காலகட்டத்தில் ஃபர்ரு அப்படின்ற ஒரு கிளாத்தை வந்து ஆதிகால மனிதர்கள் மாதிரி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ரை வந்து இது பண்ணி அதை வந்து கிளாத்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாத்ஸ் வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. கேஷுவல் வியர், ஃபார்மல் வியர், ஸ்போர்ட்ஸ் வியர், அவுட் வியர் அப்படின்னு வந்து 4 வகையாக வந்து கிளாத்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கிளாத்ஸோட சில டயக்ராம்ஸும் நம்ம பார்க்கலாம். இத்தனை டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க கிளாத்ஸோட. அதுக்கப்புறம் வந்து மியூசியத்துலேயும் சில கிளாத்ஸ்லாம் வந்து இன்னும் பராமரிக்கப்பட்டு வந்துகிட்ருக்கு. அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியும். இதுதான் வந்து கிளாத்ஸோட ஹிஸ்ட்ரி. கிளாத்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் கிளாத்ஸ் வந்து நல்லா வியர் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நல்லா வந்து எல்லாத்தையும்